Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎலோட 47வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதுல கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஐபிஎலோட 47வது மேட்ச் 29 ஏப்ரல் 2024 இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈடன் கார்டன்ல தாங்க நடக்குது, கல்கட்டாவில் நடக்குது. இந்த கல்கட்டாவோட பிச் ரிப்போர்ட் சொல்லி பார்த்தோம்னா இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்டதுங்க. இப்ப நார்மலாவே இந்த ஐபிஎல்ல ஹை ஸ்கோரிங் வெனுவா தான் எல்லா வெனுவுமே இருக்கு. இது எப்பவுமே நியூட்ரலா இருக்கக்கூடிய மேட்ச் அப்ப கூட இது வந்து ஹை ஸ்கோரிங் வெனுவா தாங்க மோஸ்ட்லி இருக்கும். 10க்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் இந்த 130 140 ரன்ல சொல்லுவாங்க. அதர்வைஸ் இங்க எப்பவுமே வந்து ஒரு 170+ ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்புள்ள ஒரு கிரவுண்ட் தான். இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு டாமினேஷன் வந்து இங்க இந்த வெனுவுல கொஞ்சம் இருக்கும். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் 91 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 53 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ டாஸை வின் பண்றவங்க சேசிங்க தான் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 38 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 33 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல கேகேஆர் 17 மேட்சும் டெல்லி வந்து பாத்தீங்கன்னா 15 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிட்டிவான பிளேயிங் லோட் பார்ப்போம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூக் அண்ட் அபிஷேக் போல் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்ததா ஷாய் ஹூப், ரிஷப் பந்த், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், என் குஷாரா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், கலீல் அகமது, முகேஷ் குமார், எல் வில்லியம்ஸ், தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஷலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் கல்கட்டா நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் அண்ட் பிலிப் சால் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. தென் அடுத்ததா ரகுவன்சி, ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரின்கு சிங், தென் அடுத்ததா ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அன்குல் ராய். ஸோ அன்குல் ராய் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ மிச்சல் ஸ்டார்க்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணல. ஸோ சமீரா வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் சமீரா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. திரும்பவும் வேற வழி இல்லாம திரும்ப மிச்சல் ஸ்டார்க்கே அவங்க போறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கும். ஓகே, ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோட பார்த்துட்டோம். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் பேட் பால் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப். ஜஸ்ட் நீங்க ஒரு ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலமா இன்ஸ்டால் மட்டும் பண்ணிட்டு போய் வெரிஃபை பண்ணுங்க. மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸை நீங்க ஒரு கம்பேர் பண்ணி பாருங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். இது ஒரு வேலிட் பாயிண்ட். தென் அது இல்லாம இதுல கேம்ஸும் இருக்கு. நீங்க நார்மல் டைம்ல ஃபேண்டசி இல்லாத டைம்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டா இருக்கிறப்ப இல்ல நான் ஏதோ கேம் விளையாடணும்னு நினைக்கிறப்போ நீங்க அதுக்கு வந்து இந்த ஆப்பை நீங்க பயன்படுத்தலாம். கேம்ஸ் விளையாடலாம். கேம்ஸ் விளையாடுறப்போ நீங்க மணியும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இதுல அவைலபிளா இருக்கிறது இதுல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜா இருக்கு. நீங்க டெபாசிட் பண்ணக்கூடிய உங்களோட மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்லை. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ வந்து ரெண்டு டீமோட பர்சன்டேஜ் வைஸா கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்துருவோம். ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூக் 92% இருக்காரு. தென் அடுத்ததா ரிஷப் பந்த் 92% இருக்காரு. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு 88%, அக்ஷர் பட்டேல் ஒரு 77%, குல்தீப் யாதவ் ஒரு 62%. ஸோ இவங்க எல்லாமே பர்சன்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இந்த 5 பிளேயர்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ்ல. ஸோ இதுல இந்த ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூக் ஒரு மிஸ்டைப் பிளேயருங்க. அதாவது வெரி ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆவதற்கும் வாய்ப்புள்ள பிளேயர். அப்படி இல்லைன்னா 15-20 பால்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 45-50 ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதாவது கணிக்கவே முடியாது. வெரி ஃபர்ஸ்ட் பால்லையும் அவுட் ஆகலாம். இல்ல அப்படின்னா ஒரே ஓவர்ல வெறும் ஒரு ஓவர் அவர் பேட்டிங் கூட 25 ரன் அடிச்சு அவர் ஃபேண்டசி டீம்லயும் வரலாம். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் ரொம்ப 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 அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் தென் அவர்கிட்ட இருக்கிற ஒரு கான்பிடன்ட் லெவல் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சிங்கிள்ஸ் அடிக்கவே மாட்டேன். சிங்கிள்ஸ் அப்படி நான் அடிச்சேன் அப்படின்னா அது கடைசி பாலா தான் இருக்கும். ஓவரோட கடைசி பாலா தான் இருக்கும். மீதி எதிர்பாராம ஏதோ ஒரு எட்ஜ் பட்டு சிங்கிள் போனாதான் உண்டு. அதர்வைஸ் நான் என்னோட டார்கெட் ஃபுல்லாவே பவுண்டரிஸும் சிக்ஸர்ஸும் மட்டும்தான் சொல்லி ஓப்பன் டாக்கா சொல்லக்கூடிய ஒரு ஹை லெவல் கான்பிடன்ட் ஒரு யங் பிளேயருங்க. ரொம்ப 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 அக்ரெசிவான பிளேயர். அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவர் எந்த அளவுக்கு ஒரு கான்பிடண்டா நான் ஒரு பெரிய ஹிட்டர் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் ஆடிட்டு இருக்காரு. அதை விட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவர் பவர் பிளேல அவரை யூஸ் பண்றது.
பவர் பிளேவை அழகா பயன்படுத்திக்கிறாரு. என் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் கண்டிப்பா வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்குமே அடிப்பதற்கான, அதுக்கு மேல கூட அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரே ஓவர்ல 25 ரன்கள் இன்னைக்கு சாதாரணமாயிடுச்சு. ஸோ கண்டிப்பா அந்த 30 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்ல, சப்போஸ் ஒரு 15 ரன்ல அவுட் ஆயிட்டாலுமே அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆன் லாங் ஆஃப்ல தாங்க இருக்கு. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடத்துல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்க கூட வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒரு சூப்பரான பிளேயர். இந்த 92% ஓரளவு ஒரு ஆப்டான பிளேயர். ஏன்னா பவர் பிளேல இறங்குறது தான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆனா ஸ்பின்னர்ஸ் வர்றதுக்குள்ள அவர் கண்டிப்பா வந்து 2 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓவர்ல 2 ஓவர் நின்றுட்டாருனா கூட கண்டிப்பா 30 ரன் வரைக்கும் அடிச்சிடுவாரு. இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம். அபிஷேக் போரல் வெறும் 24% தான். விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவர் பண்ணாதது அவருக்கு இருக்கிற ஒரு மைனஸா இருக்கு. அது இல்லாம இம்பாக்ட் பிளேயர் அவரை வந்து வெளியே உட்கார வச்சிருவாங்க. ஸோ அதுவும் அவருக்கு இருக்கிற ஒரு மைனஸா இருக்கு. ஸோ பேட்டிங்ல ஒரு 15 ரன்ஸ்குள்ள வரைக்கும் அடிப்பாரு. சாய் ஹோப் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப 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 சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. வெறும் 31% தான். அவருக்கு இருக்கிற மைனஸும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ணாதது. ஆனா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்றாரு. ஸோ ஃபீல்டிங்ல மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் பிடிக்க வாய்ப்பு. பிக் டிஃபரன்சியல் லோ பர்சன்டேஜ் பிக்கா கண்டிப்பா நீங்க சாய் ஹோப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனஸ்ட் பிளேயர்னு சொல்லாங்க. ரொம்ப 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 அக்ரெசிவா ஆடணும் அப்படின்னாலும் அக்ரெசிவா ஆடுவாரு. பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயருங்க. மோஸ்ட் விஷயம் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க சாய் ஹோப்பை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு மேட்ச்ல. ரிஷப் பந்த் செம ஃபார்ம்ல இருக்காரு. 96%க்கு ஒருத்த அப்படின்னா கண்டிப்பா ஒருத்த தான் விக்கெட் கீப்பர் பண்றதுனால. 2 டீம்லயுமே விக்கெட் கீப்பர் 95% இருக்காங்க. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெனுல நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஹெட் டு ஹெட்லயுமே நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் ரிஷப் பந்த். ஸோ நம்ம அதிகம் வேணாம். ஒரு 25 ரன் வெறும் 25 ரன் அடிச்சிட்டாருனா கூட அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சு அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள ஒரு கண்டிப்பா வந்துருவாரு. த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் கடைசி 4 ஓவர் 5 ஓவர் தாங்க அவரோட ஆப்ஷன். கடைசி 4 ஓவர்ல வந்து குயிக்கா ஆடணும். ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு பிளஸோ அந்த அளவுக்கு மைனஸும். ஏன்னா கடைசி 4 ஓவர்ல இப்ப பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனுவா இருக்குது. ரன்ஸ் நிறைய அடிக்க முடியுதுங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கடைசி 4 ஓவர்ல எல்லா பாலுமே அடிச்சு ஆடணுங்கிற ஒரு கட்டாயத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகி ஒரு டாப்பேஜ் ஆகி ஏதாவது ஒரு விக்கெட் அவரோட விக்கெட் ஏர்லியா விழுவதற்கு கூட ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நல்லா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து அவர் கொஞ்சம் ஸ்பின்ல நான் வீக்னு சொல்றப்ப இல்ல ஒரு வீக் இல்லைன்னு இருந்தீங்க. கண்டிப்பா கிடையாது. அவர் ஸ்பின்ல வீக் தான். இது வந்து பயங்கர பிளாட் ட்ராக்கா இருக்கு. ஸோ பிச்சு வந்து ரொம்ப 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 சாரி பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு இதா இருக்கு. கொஞ்சம் நியூட்ரலான வெனுல நீங்க அவர் ஆடின மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பா ஒரு பால் கொஞ்சம் டர்ன் ஆனாவே கொஞ்சம் அவருக்கு கஷ்டப்படுவாருங்க. ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் வீக் தான். ஒரே ஒரு மைனஸ் அவர் வரக்கூடிய டவுன் கடைசி 5 ஓவருக்கு தான் அவரை ப்ரொமோட் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ் யாராவது போல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ ஃபாஸ்ட் பால்ஸ் அப்படிங்கிறதுனால அவரோட பேட்ல இருந்து நம்ம ஒரு 20ல இருந்து 25 ரன்ஸ்க்குள்ள அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் பெருசா அவருக்கு இல்லை. குஷாகரா டாப் ஆர்டர்ஸோட விக்கெட்ஸை பொறுத்து தாங்க இவரோட டவுன் அப் ஆகுறதும் டவுன் ஆகுறதும். ஸோ பை சான்ஸ் ஒரு 12-13வது ஓவர்ல ஒரு 3 விக்கெட் வரைக்கும் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த குஷாகராவை டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ஸோ அவரோட பேட்ல இருந்து ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் வரும். அதுவே 15 ஓவர் வரைக்கும் பெருசா டாப் 4 பேருமே ஆடிடுறாங்க அப்படின்னா உடனே த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் தான் இறக்க வைப்பாங்க. ஸோ குஷாகராவுக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் விக்கெட் விழுந்தாலும் குஷாகராவுக்கு மேல அக்சர் பட்டேல தான் ஆட வைப்பாங்க. ஸோ அக்சர் பட்டேலோட பேட்ல இருந்து கண்டிப்பா 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ்குள்ள எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் அவரு எத்தனை ஓவர் போடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் காம்பினேஷன் வந்து மிக்சடா தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப அவரோட பவுல் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர் வந்து அவர் போல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா 4 ஓவருமே அவர் போல் பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வரலாம். ஸோ மிக்சட்ல தான் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் ஒரு போல் பண்ணதான் வாய்ப்பு அவருக்கு இருக்கும். குல்தீப் யாதவ் அவரோட 4 ஓவருமே போல் பண்ணிடுவாரு. ஹெட் அவுட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. வெனுலவே ஒரு நல்லாவே விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து குல்தீப் யாதவ் இந்த மேட்ச் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா வந்து இருப்பாரு. மினிமம் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு அதிகம். கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ரொம்ப 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 இம்ப்ரெசிவா இருப்பாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனும் அவருக்கு ரொம்ப அதிகம். டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றது அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு பலம் கூட. அதே மாதிரி ஆர் ஷலாமை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 2 மேட்சுமே மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ 2 மேட்சுமே செகண்டா போல் பண்றப்ப தான் அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றப்ப அவருக்கு டெத் ஓவர்ஸ்க்கு மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா எல் வில்லியம்ஸும் முகேஷ் குமாரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. அதுவே செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா ஆர் சலாமுக்கு நீங்க ஒரு கிராண்ட் லீக்ஸ்க்கு ரொம்ப ரிஸ்கா டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. என்ன காரணம் அப்படின்னா ஏன் டிஃபரன்ஷியலாவோ அல்லது ரொம்ப ரிஸ்காவோ சொல்றோம் அப்படின்னா விக்கெட் எடுத்திருக்காரு. 2 மேட்சாவே 2 விக்கெட்டா எடுத்திருக்காரு. அப்படிங்கிறப்போ ஸோ எதுக்காக ரொம்ப ரிஸ்கா நம்ம சொல்றோம் அப்படின்னா அவரை இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வராங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறப்போ அவர் மஸ்டா உள்ள வருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அப்படிங்கிறப்போ நம்ம ரொம்ப ரிஸ்க் தான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ செகண்டா போல் பண்றாருன்னா அவரோட அந்த ஸ்லோவர் பால்ஸ்க்கும் சரி
நல்ல வேரியேஷன்ஸ் நிறைய போடுறாரு. ஸோ செகண்டா பேட் பண்றவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ ரொம்ப 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 டிஃபரன்ஷியல் பிக்கா எல் வில்லியம்ஸ் இருப்பாரு, தென் முகேஷ் குமாரும் இருப்பாரு. ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னா. அதே மாதிரி கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் அவரோட 4 ஓவருமே பவுல் பண்றாரு. ஸோ அது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளஸ். தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. இந்த சீசன் அவருக்கு ரொம்ப 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 ஒரு சூப்பர்வான சீசனா இருக்கு. டாப் 2வது இடத்துல இருக்காங்க கேகேஆர். அதுக்கு இவரோட பங்களிப்பு ரொம்ப 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 முக்கியமானது. சுனில் நரேன் டபுள் ஆப்ஸ், ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 98% கண்டிப்பா ஒரு ஆப்டான பிக் தான். ஏன்னா டபுள் ஆப்ஸ் எதுலையாவது ஒன்னா பாயிண்ட் வந்து அவர் இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு. பிலிப் சால்ட் இந்த வெனு தாண்டி வேற வெனுக்கு போன மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவர் ஃபிளாப் ஆயிருக்காரு. ஃபேண்டசி டீம்லயே கூட வராம போயிருக்காரு. ஆனா இந்த வெனுல விளையாண்ட எல்லா மேட்சுமே அவரோட ஆவரேஜ் 45 இருக்கு. ஸோ எல்லா மேட்சுமே பேட்டிங்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. விக்கெட் கீப்பர்ல பாயிண்ட்ஸ் வந்திருக்காரு, ஃபேண்டசி டீம்ல வந்திருக்காரு, ஒன் ஆஃப் பிராண்ட் கேப்டன் ஆப்ஷனாவே வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த வெனுல இவருக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பர்வா இருந்திருக்கு. இவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஆப்போசிட்ல யார் இருக்குன்னா கலீல் அஹ்மத். சின்ன ஒரு ட்ரெட் கலீல் அஹ்மத் வெஸ் பிலிப் சால்ட் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதுல அவர் அவுட் ஆயிட்டாருன்னா ஏர்லியர் அவுட் அந்த மாதிரியான ஆப்ஷன் இருந்தாலும் விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சு வந்துடும். ஒரு பெரிய ஸ்கோருக்கு அடிப்பாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளா இருப்பாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அந்த கலீல் அஹ்மத் இருந்து தப்பிச்சிட்டாரா கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அவர் எலிஜிபிளா இருப்பாரு. எப்படினாலும் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு வந்துருங்க. இந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணி ஒரு 15 ரன் அடிச்சிட்டாருன்னா கூட அந்த விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வச்சு அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு அதிகமாயிடும். ஸோ ரகுவன்சி லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆப்ஷனுக்கே வரல. வெறும் 14% வந்துட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் 41% சம்திங் இருந்தாரு. இந்த மேட்ச் வெறும் 14% தான். ஸோ அவருக்கு ஏன் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து சுனில் நரேன் பிலிப் சால்ட் 2 பேருமே ஒரு நல்ல கணிசமான ரன்ஸ் அடிச்சுட்டாங்க. ஒரு 90-95 சம்திங் வரைக்கும் அடிச்சுட்டாங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்லயே. ஸோ அந்த ரன் ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர்னு அப்படியே தென் ஆண்ட்ரூ ரசல்லாம் மேல ஆட வச்சுட்டாங்க. இப்போ டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி டீமை போட்டீங்கன்னா அதுல மஸ்ட் ட்ரை ரகுவன்சி ஃபேண்டசி டீம்ல வந்துருவாருங்க. வெறும் 14% தான். டாப் ஆர்டர்ல 2 பேர்ல ஏதாவது ஒரு விக்கெட் முதல் 6 ஓவருக்குள்ள விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை போட்டீங்கன்னாவே ரகுவன்சி அதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. அவரோட இருக்க எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவான எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ங்க. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல அவர் இருக்காரு. லாங் ஆப்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவருக்கு இருக்கிறது. அவருக்கு இருக்க கூடுதல் பலம். டாப் ஆர்டர்ல ஏன்னா ஒரு விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி டீமை போட்டீங்கன்னா அதுல மஸ்ட் ட்ரை ரகுவன்சி. ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர் அந்த 2 பேருக்குமே ஒரே மாதிரி ஆப்ஷன். பேட்டிங்ல வந்து மினிமம் வந்து 20 இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அவங்களுக்கு கிடையாது. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களான இந்த லாங்கா ஃபுல்லா ஸ்ரேயஸ் ஐயர் இருக்க முடியாது. 38 சர்க்கிள்குள்ள தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு எல்லாம் இருக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ரிங்கு சிங் வெறும் 12%. ஒரு ஒர்த்தபிளான பிளேயர். வெறும் 12%. அவரை வந்து இந்த சீசன்ல இப்ப இந்த ஐபிஎல் வேர்ல்டு கப்ல இந்தியன் டீமுக்கு ரிங்கு சிங்கை செலக்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் கேகேஆர் மேனேஜ்மெண்டா கூட இருக்கும். ஏன்னா இந்த சீசன்ல அவருக்கு சரியான ஆப்ஷன்ஸே கொடுக்கல. டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணல, கொஞ்சம் மேல வர வைக்கல, விக்கெட்ஸ் கொஞ்சம் 15 ஓவருக்கு அப்புறம் விழுந்தா கூட அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க ரிங்கு சிங்கை. லாஸ்ட் இயர் ரொம்ப சூப்பரா அவரை பயன்படுத்தினாங்க. இந்த இயர் அவரை கொஞ்சம் டம்மியா தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல வேற இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தி வெளியே வேற உட்கார வச்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் நல்ல வேலை அவர் இம்பாக்ட் பிளேயரா இல்ல, அனுகுல் ராய் தான் உள்ள வந்தாரு இம்பாக்ட் பிளேயரா. ஸோ ரிங்கு சிங் வந்து உள்ள ஃபீல்டிங் தான் பண்ணாரு. இந்த மேட்சும் அவர் ஃபீல்டிங் பண்றாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மேட்ச் ரிங்கு சிங்கோட பேட்ல இருந்து ஒரு 25 இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். தென் ஃபீல்டிங் பொசிஷன் அவருக்கு ஒரு லாங்ல தாங்க இருக்கும். கண்டிப்பா ஒரு 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு. ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல ரிஸ்கா வந்து நீங்க ரிங்கு சிங்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்ட்ரூ ரசல் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி இப்படி 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் இருக்காங்க. அனுகுல் ராய்க்கு லாஸ்ட் மேட்ச் ஒரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டாங்க. இந்த மேட்ச் வந்து வைபவ் அரோராவை உள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும். அப்படிங்கிறப்ப 4 மெயின் பவுலர், 5 சுனில் நரேனோட 5 மெயின் பவுலர், 6வது ஆப்ஷனுக்கு ஆண்ட்ரூ ரசல். இப்போ அனுகுல் ராயை தான் வச்சிருக்காங்க டீமுக்குள்ள. அவர் தான் இந்த 5th bowling ஆப்ஷன் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படி இருந்துச்சுன்னா ஆண்ட்ரூ ரசல் இருந்து நம்ம மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பை சான்ஸ் அனுகுல் ராய் இல்ல, அந்த இடத்துல வைபவ் அரோரா உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா 5 மெயின் பவுலர் ஆல்ரெடி இருக்கிறாங்க. 6வது bowling ஆப்ஷனுக்கு தான் ஆண்ட்ரூ ரசல். அப்படிங்கிறப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதான். அப்படி இருந்தாலும் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுனால அவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. பேட்டிங்ல எப்ப வேணாலும் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா செகண்ட் டவுனே வந்தாரு.
செகண்ட் டவுனே வந்து குயிக்கா வந்து ஒரு 10 பால் 25 ரன் 26 ரன் அடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி குயிக்கான ஆப்ஷனுக்கு தான் வந்து ஆண்ட்ரூ ரசல் வச்சிருக்காங்க. அவரோட ஆர்டர் எப்ப வேணாலும் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் ஆகும், எப்ப வேணாலும் கீழே வந்துடும், லோயர் ஆர்டருக்கு வந்துடும். டாப் ஆர்டர்ல 7 விக்கெட்ஸ் போய்கிட்டே இருக்குன்னா அவரோட டவுன் கீழே கீழே போயிட்டே இருக்கும். ரமன்தீப் சிங்லாம் மேல வந்துடுவார். டாப் ஆர்டர்ல முதல் 3 பேருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க, ஒரு 13 ஓவர் வரைக்கும் நல்லா ஆடிடுறாங்க அப்படின்னா உடனே ஆண்ட்ரூ ரசல்ல மேல கொண்டு போயிருவாங்க. அவர் வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் அடிச்சு ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணிடுவாரு. ஸோ இதுதான் வந்து கேகேஆரோட ஒரு ஆப்ஷன். ஸோ இதுல சுனில் நரேன், பிலிப் சால்ட் 2 பேருக்குமே டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிறப்போ 2 பேருமே இம்பார்ட்டன்ட். ரகுவன்சி டாப் ஆர்டர்ல ஏதாவது எர்லினா ஒரு விக்கெட் விழுந்துருந்தா மஸ்ட் ட்ரை. ஸ்ரேயஸ் ஐயர் பொறுத்து வெங்கடேஷ் 2 பேருக்குமே அவங்களோட பேட்டிங்ல இருந்து 20ல இருந்து 25 ரன்ஸ்க்குள்ள அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ரிங்கு சிங் பர்டிகுலரா பர்சனலா நான் வந்து இந்த மேட்ச் அவருக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாங்க, டாப் கொஞ்சம் மேல வருவாரு அப்படி. ஏன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு மேல அவர் வருவதற்கான இந்த மேட்ச் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. தென் 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்குங்கிற மாதிரி தோணுது. தென் ஆண்ட்ரூ ரசல் நம்ம மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணலாம். பேட்டிங்ல ஒரு 20ல இருந்து 25 ரன்ஸ்க்குள்ள விட்டதை நம்ம எதிர்பார்க்கலாம். மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். ஹர்ஷித் ராணா செகண்டா பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ணாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி செகண்டா பால் பண்றப்போ ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்திருக்காரு. பட் இந்த சீசன் அவருக்கு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. போத் இன்னிங்ஸ்லுமே அவர் நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அனுகுல் ராய் அவர் இருந்தாருன்னா 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் அனுகுல் ராய் இருந்தாருன்னா இவரோட மெஜாரிட்டியான ஓவரை வந்து ஆண்ட்ரூ ரசல் தான் போல் பண்ணுவாரு. ஸோ அனுகுல் ராய்க்கு பெருசா விக்கெட் கிடைக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். பை சான்ஸ் அனுகுல் ராய் இல்ல, வைபவ் அரோரா தான் உள்ள இருக்காருன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் 1 மேக்ஸிமம் 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதுலயும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா கண்டிப்பா அவர்கிட்ட நம்ம 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வைபவ் அரோரா கிட்ட. சரி, ஓகே. அடுத்ததா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ள பிளேயர். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் தப்பான ஆட்களை சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ள பிளேயர் ரிஷப் பந்த் அண்ட் அக்சர் பட்டேல். இந்த 2 பேரும் டெல்லி கேபிட்டல்ஸ்ல டபுள் ஆஃப் சொல்லுவாங்க. ஸோ விக்கெட் கீப்பர் பண்ற ரிஷப் பந்த் அவர் கேட்ச் அண்ட் ஸ்டம்பிங் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். தென் பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் அடிப்பாரு. தென் அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் மினிமம் இந்த மேட்ச் வந்து 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் ஒரு போல் பண்ணுவாரு. 1 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு. பேட்டிங்ல வந்தாலும் 10ல இருந்து 5% அடிப்பாரு. தென் அந்த பாயிண்ட் திசையிலையும் சரி, அந்த மிட் ஆன் மிட் ஆஃப்லயும் சரி அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணுவார் ஃபீல்டிங்ல. ஸோ நான் கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவர் அக்சர் பட்டேல் தென் ரிஷப் பந்த் 2 பேரும் டெல்லி கேபிட்டல்ஸ்ல. அடுத்ததான் சுனில் நரேன், பிலிப் சால்ட் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியவங்க. பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பர் பண்றாரு, தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ரிஷப் பந்தை கம்பேர் பண்றப்போ அதிக வாய்ப்பு வந்து பிலிப் சால்ட் தான். ஏன்னா ரிஷப் பந்த் சம்டைம்ஸ் பேட்டிங்க்கு வருமாறா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடும். ஆனா பிலிப் சால்ட் கம்பல்சரி பேட்டிங் வந்துருவாரு. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். விக்கெட் கீப்பர்ல கிடைக்கக்கூடிய பாயிண்ட், தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்றப்ப பவர் பிளேல கிடைக்கக்கூடிய ரன்ஸ், இது எல்லாமே பிலிப் சால்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். சுனில் நரேன் 4 ஓவருமே போல் பண்றாரு. தென் பேட்டிங்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இந்த 4 பிளேயரும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ள பிளேயர்ஸ். போத் டீம்ஸ்மே டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன். மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா 2 பேருமே கேகேஆருக்காக டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடியவங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. அதுலயும் பர்டிகுலரா மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஹர்ஷித் ராணா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. அதே செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா ஹர்ஷித் ராணா நம்ம 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மிச்சல் ஸ்டார்க் நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். முகேஷ் குமார், எல் வில்லியம்ஸ் 2 பேருமே லோ பர்சன்டேஜ் பிக்கா இருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச். ஸோ 2 பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா அதுலயும் பர்டிகுலர் எல் வில்லியம்ஸ் ரொம்ப 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 டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாருங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. இன்ஃபார்ம் பிளேயர்ஸ், இப்போ கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா ஜாக் பிரஷர் மெக்குர்க், ரிஷப் பந்த், ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன் அண்ட் பிலிப் சால்ட். ஸோ இந்த 4 பிளேயருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாக் பிரஷர் மெக்குர்க் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் பிளேவை அழகா பயன்படுத்திக்கிறாரு. தென் பவர் பிளே அழகாக பயன்படுத்தி குயிக்கா ரன்ஸ் நிறைய ஆடுறாரு. ஸோ அது வந்து அவருக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜா இருக்கு. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியூல சொன்ன மாதிரி பிளஸ் அண்ட் மைனஸ் 2மே அது அவரோட ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி தான். குயிக்கா 2 ஓவர் இருந்தாலுமே 35 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சு அந்த ஃபேண்டசி டீம்ல வந்துடுறாருங்க. ரிஷப் பந்த் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், டபுள் ஆப்ஷன்ஸ். ஆண்ட்ரூ ரசலுக்கு டபுள் ஆப்ஷன், சுனில் நரேன், பிலிப் சால்ட். இந்த இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பிளேயருக்கு வந்து டபுள் ஆப்ஷன் சைஸ் இருக்கு. ஜாக் பிரஷர் மெக்குர்க்கு மட்டும் அந்த டபுள் ஆப்ஷன் இல்லை. பை சான்ஸ் ஒரு 5 ரன்னுக்குள்ள அவர் அவுட் ஆனால் மட்டும்தான் அவர் ஃபேண்டசி டீம்ல வர மாட்டாரு. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மிஸ்டைப் பிளேயர், வெரி ஃபர்ஸ்ட் பாலே அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு 10 ரன்னுக்குள்ள கூட அவுட் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் அக்ரெசிவான பிளேயர். ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். பவர் பிளேவில் பயன்படுத்துறதுனால நான் 70% ஆஃப் டீம்ஸ்ல அவரை வந்து நான் ட்ரை பண்ணிக்குவேன். ஒரு 30% ஆஃப் டீம்ல வந்து அவரை நான் மிஸ் பண்ணிக்குவேன். டிஃபரன்சியல் பிக் எல் வில்லியம்ஸ், சாய் ஹோப், வருண் சக்கரவர்த்தி, ரகுவன்சி அண்ட் ரிங்கு சிங். ஸோ இது இந்த 5 பிளேயரும்
டிஃபரன்சியல் பிக் இந்த 5 பிளேயத்தையுமே என்னோட கிராண்ட் லீக்ஸ்ல நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா வில்லியம்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா பிரீமியர் லீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா SAT20 ஒரு சூப்பர்வான ஒரு பவுலிங் ஆப்ஷன் சொன்னாரு, பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாரு, விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாரு, விக்கெட் நிறைய எடுத்தாரு. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றது அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். வெறும் 5% பக்கத்துல தான் பிக் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒர்த்தபிள் பிக்கா இருப்பாரு. வருண் சக்கரவர்த்தி செகண்டா வந்து பவுல் பண்ண போறாரா, ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்திருக்காரு. இந்த சீசன் கொண்டு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, மேபி இந்த மேட்ச் அவரோட பவுன்ஸ் பேக் ஆகி அவரோட ஃபார்மை கண்டெயின் பண்றதுக்காக ஒரு வாய்ப்பா இருக்கும். ரகுவன்சி டாப் ஆர்டர்ல கண்டிப்பா ஒரு விக்கெட் விழுந்துரும். ஆனா பவர் பிளே 6 ஓவருக்கு ஆடிட்டாங்கன்னா அந்த ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாங்க டாப் 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 டவுன் வந்தாருன்னா கண்டிப்பா இவர் வந்து ஒரு பிக் டிஃபரன்சியல் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாரு. சாய் ஹோப் 1 டவுன் வர்றது வந்து அவருக்கு இருக்க எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். கொஞ்சம் பொறுமையா தான் ஆடுவார், பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடுவார். தென் தவறான பால சிக்ஸஸ் ஆடிடுவாரு. ஃபீல்டிங் பொசிஷன் ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்றதுனால அவர் வந்து ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாரு. தென் ரிங்கு சிங் இந்த பர்டிகுலர் மேட்ச் வெறும் 12% தான். அவர் வந்து ரொம்பவே ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த 5 பிளேயரும் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜ்ல டொமஸ்டிக் பிளேயர்ஸ். ஸோ இது நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மேட்சுமே டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து லோ பர்சன்டேஜ் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிறாங்க. ஸோ அவங்கள பத்தி ஸ்லைட்டா பார்ப்போம். ரகுவன்சி 1 டவுன் வர்றது அவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். நல்ல பிளேயர் தான், நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கு. இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஹர்ஷித் ராணா செகண்டா பவுல் பண்றப்போ அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. நிறைய வேரியேஷன்ஸ் போடுறாரு, கட்டர்ஸ் பால்ஸ் நிறைய ட்ரை பண்றாரு. அதெல்லாம் அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஷலாமை பொறுத்த வரைக்கும் செகண்டா பால் பண்றப்போ ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அபிஷேக் போரல் விக்கெட் கீப்பர் பண்ணாதது அவருக்கு இருக்கிற மைனஸ். ஆனா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, ரொம்ப பெருசா அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணல, பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடுறாரு. மினிமம் அவரோட பேட்ல இருந்து ஒரு 20 to 25 ரன்ஸ்க்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்மால் லீக்ஸ்ல மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட ஆப்னன்ஸ் ஜாக் பர்சன் மெக்ப்ரூக், அக்ஷர் பட்டேல், ரிஷப் பந்த், சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், பிலிப் சால்ட் இந்த 6 பேத்தையுமே உங்களோட ஆப்னன்ட் மஸ்ட் ட்ரையா வந்து ஸ்மால் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேஃபான ஒரு ஸ்மால் லீக்கான ஆப்ஷன்ஸா இருப்பாங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 95% ஆஃப் யூசர்ஸ் சுனில் நரேனுக்கு தான் வந்து உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. ஸோ சுனில் நரேன் கேப்டன், ரிஷப் பந்துக்கு ஒரு வைஸ் கேப்டன், அப்புறம் ஜாக் பிரிசருக்கு ஒரு வைஸ் கேப்டன், தென் ஆண்ட்ரூ ரசலுக்கு ஒரு வைஸ் கேப்டன். ஸோ இந்த 4 பேர்த்த மட்டும்தான் வச்சு உங்களோட ஆப்பரண்ட் ஸ்மால் லீக்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா கொண்டு வந்திருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறீங்க நீங்க அப்படின்னா யாருக்கு கொடுக்கலாம்னா ரகுவன்சிக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் சாய் ஹோப்புக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் அடுத்ததா வந்து பார்த்தோம்னா எல் வில்லியம்ஸ். ஸோ அவருக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. பிலிப் சால்ட்டுக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.